ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை பார்த்து ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே திங்கக்கிழமை தான் ஷிப்பிங்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோ எடிட் பண்ணுற இடம். ஸோ இங்கே நின்றுட்டு தான் நான் ரெகுலராக வீடியோ எடிட் பண்ணுவேன். இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற ஷை டைப்புக்கு நம்ம கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ வீடியோ எடிட் பண்ண முடியாதுங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோ எடிட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். வாட்டர் கேபேஜ் பாருங்கள், மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது கூட நம்ம கஸ்டமருக்கு அனுப்பலாம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நின்றுட்டு தான் வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருந்த தூசி எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. ஓரளவுக்கு நம்மளுடைய ஃபார்ம், அதாவது நம்மளோட புது வீட்டு மொட்டை மாடியை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி இறங்கிட்டேன். நைட்டு டியூட்டியை முடிச்சுட்டு தூங்கி எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு தான் எழுந்தேன். ஸோ பல வேலைக்கு சாப்பிட்டு நேராக இங்கே வந்து மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. ஸோ நம்மளுடைய வாட்டர் கேபேஜ், கஸ்டமருக்கு கொடுக்குற வாட்டர் கேபேஜோடைய குவாலிட்டி பாருங்கள், சைஸ் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கும். அந்த பிளான்ஸ் காம்போ 126. ஸோ அது யாருக்காவது தேவை அப்படின்னா கூட சொல்லுங்கள். ஒரு 4-5 பிளான்ட் இந்த வீடியோவில் மொத்த பிளான்ஸுமே காட்டுவேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ முதல்ல அப்படின்னும் போது நெட்டை கையில் எடுத்துக்கணும். அப்போ தான் ஸோ ஃபிஷ்ஷை வீடியோவில் காட்டும் போது ஓரளவுக்கு அந்த ஃபிஷ்ஷுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 டைப் இம்போர்ட்டட் கப்பிக்குது. ஸோ அதில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜெர்மன் ரெட்டு. ஆக்சுவலாக அல்பினோ ஃபுல் ரெட் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. மேபி ஏஎஃப்ஆர் பிளாக் ஐ அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸு இல்லாட்டி ஜுனைல் சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு பேர், அதுக்கப்புறம் சில்லி மொசாக் டம்போயரு, அதுக்கப்புறம் மாஸ்கோ ப்ளூவில் மொத்தமாக ஒரு 3 பேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டோட 250க்கு வரும். அடிஷ்னலாக பிளான்ஸ் கொஞ்சம் தரேன். ஃபுட்டு மேபி போட்டு விட்டாலுமே மேபி ஃபுட்டு கூட கொஞ்சம் போட்டு விடலாம். ஸோ ஃபிஷ்ஷோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதுலேயே இன்னொரு வெரைட்டி பிரேசிலியன் ரெட்டு மாதிரி இருக்குது. மேபி அது கூட தேவை அப்படின்னா ஒரு 300 ரூபாயா போட்டு விட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 2 பேர் ப்ளஸ் அங்கே இருக்கிற ஒரு 2 பேர் மொத்தமாக ஒரு 300 ரூபாய்க்கு வரும். ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா சில்லி மொசாக் டம்போயருடைய ஃபீமேலு, அதுக்கப்புறம் மாஸ்கோ ப்ளூவுடைய ஃபீமேலு. அது மாஸ்கோ ப்ளூ மாதிரி இல்லை. ஸோ அது என்ன வெரைட்டி அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட ஆர்டர் போட்டுக்கோங்க. இதில் 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று சில்லி மொசாக் டம்போயரு, இன்னொன்று வந்து அந்த மாஸ்கோ ப்ளூ வெரைட்டி அப்படின்னு சொல்லி வாங்கின ஒரு வெரைட்டி. ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு 3 பேர் 250 வரும். வாங்கலாம். பிளான்ஸு, ஃபுட்டு, ஃப்ரீ ஷிப்பிங்கு, அதுக்கப்புறம் இது ஒரு 3 பேர் அப்படின்னும் போது ஒரு 250க்கு வர்த்தான காம்போ தான். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல்ஸுடைய சைஸு. ஸோ ஒவ்வொரு ஃபீமேலும் உங்களுக்கு அந்தந்த சைஸில் வரும். மேபி எனக்கு ப்ரீடிங்க்கு தேவை அப்படின்னு சொல்லி 1-2 ஃபீமேல்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே பெரிய சைஸ் ஃபீமேல் தான். ஸோ யூனிக்காக ஏதாவது தேவை அப்படின்னா கூட நான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டான அந்த குவாலிட்டியும் அது இதெல்லாம் பார்த்து கூட எடுத்து தரேன். ஸோ வேணுன்றவங்க 250 தான் ஆர்டர் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்த 3 வெரைட்டி இல்லாமல் ஸோ கன்னியாகுமரியிலேருந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா வெரைட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் 60 ரூபாய்க்கு உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுக்கலாம். 10 பேராக எடுத்திங்கன்னா 90 ரூபா வரும் கொரியர் காஸ்ட்டு. ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு 20 பேர் உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டோடு வரும். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற சேம் ரேட்டு தான். குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நம்பி நீங்கள் எடுக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸோ இந்த மாதிரியான நல்ல ஆஃபர்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சாண்டா கிளாஸில் 55 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 50 பேர் எடுத்தால் கூட சாண்டா கிளாஸ் 55 ரூபாய்க்கு இந்த தரத்துக்கு யாரும் இல்லை இந்த ஊரில். குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மோசமாலாம் இல்லாமல் குவாலிட்டியுமே டீசெண்டான சைஸு குவாலிட்டி எல்லாமே இருக்கும். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஆஃபரில் நீங்கள் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாஸ்கோ ப்ளூவும் அதுக்கப்புறம் இந்த சில்லி மொசாக் டம்போயருடைய ஃபீமேல் சைஸை பாருங்கள். ஒவ்வொன்றும் அப்படியே கையில் எடுத்தோம்னா கொலன்னு நல்லா புட்டு புட்டா அது சவுண்டு ஒரு மாதிரி வரும். அது அப்படியே நெட்லேருந்து வெளியே எடுக்கும்போது குவாக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அது யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. ஸோ அது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதோட சவுண்டு. இந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் லோடடாக இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் இந்த தண்ணியிலேருந்து வெளியே எடுத்தோம்னா சவுண்டு அந்த மாதிரி குவாலிட்டியாக வரும். சவுண்டை விட அந்த ஃபீலு அப்படியே நல்லா அழகான ஒரு ஃப்ளவர் எடுத்தோம்னா, ஒரு பூவை எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அது. மேபி அது யாராவது ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு 20 பேராக எடுத்து அந்த 20 ஃபீமேல்ஸும் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் மேபி கிடைக்கலாம். ஸோ மிக்சடு கப்பியில் இருக்கிற எல்லா வெரைட்டியுமே இந்த பிளாட்டினம் வெரைட்டி, அதுக்கப்புறம் ஒயிட் டெக்ஸிடோ வெரைட்டி அப்படின்னு சொல்லி எல்லா வெரைட்டியுமே மேக்ஸிமம் விற்றாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே பேர் 35 ரூபா அப்படின்ற ரேட்டில் தான். மேபி உங்களுக்கு இதே கூட வரும். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ஃபிஷ்ஷஸுமே ஸ்டாக் இருக்குது. பேர் வந்து 35 ரூபா தான். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் தேவைனாலுமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஃபீமேலும் அந்த அளவுக்கு குவாலிட்டியான சைஸஸில் இருக்குது. சேல்ஸுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் ஆகாஷ்னு ஒருத்தர்
என்ன ஊர் அவர் விழுப்புரம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் மெசேஜ் பண்ணாப்புல ஒரு 1000 ரூபா போட்டு வரோம் பிரதர், மிக்சடு காப்பி போட்டு விடுங்கன்னாரு. இப்போ தான் அவருக்கு அமௌண்ட் வாங்கிட்டு இதுக்கப்புறம் தான் போய் பேக் பண்ணணும். 5 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீடிங் கப்பி. ஸோ ஒரு பக்கத்தில் இருந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மிக்சடு கப்பீஸ்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுருந்தேன்னா அந்த நெட்லேருந்து வாரி எனக்கு தேவையான ஒரு 3 பேரை மட்டும் பிடிச்சிட்டு என்ன பண்ணேன், அந்த நெட்டில் வாரினதை தூக்கி ஃபீடிங் கப்பி செட்டப்பில் போட்டு விட்டேன். இப்போ எது ஃபீடிங் கப்பி எது இம்போர்ட்டட் கப்பினே தெரியாத அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபீடிங் கப்பி ஸ்டாக் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்க்குறது பாதி தான் இம்போர்ட்டட் கப்பி, மீதி பாதி எல்லாமே உங்களுக்கு ஃபீடிங் கப்பி தான் வரும். ஸோ 20 பீஸ் 100 ரூபா. ஸோ இவ்வளோ விளக்கம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாயிருக்கு. 20 பீஸ் 100 ரூபாய்க்கு அப்படின்னும் போது நீங்கள் பேரே 15 ரூபாய்க்கு வாங்கலாம். 10 பேர் அப்படின்னா கூட 150 ரூபாய்க்கு கிடைக்கும். நார்மலாகவே ஒரு 150 ரூபா உள்ள ஃபிஷ்ஷை உங்களுக்கு 150 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். பட் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. 100 ரூபாய்க்கு 20 பீஸு, கொரியர் ஒரு 55 ரூபா வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் வாட்டர் கேபேஜ் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு வெரைட்டின்னு சொல்லி பேர் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு உண்டான ஃபீமேல் வரல அப்படின்னு சொல்லி மொத்தமாக மிக்சடு கப்பி மாதிரி வாங்கிட்டேன். ஸோ யாருக்காவது மிக்சடு கப்பி தேவை அப்படின்னா இந்த மேல் போட்டு கொடுக்குறேன். பேர் ஒரு 40-45 ரூபா வரும். முன்னாடி பார்த்த பிளாட்டினம் மேல், ஒயிட் டெக்ஸிடோ மேல் எல்லாமே உங்களுக்கு பேர் 35 ரூபா தான். அதே போல் வேல்டெயில் ஜீப்ரா பாருங்கள், அந்த கத்திரிப்பூ கலர் மாதிரி இருக்குது. ப்ளூ கலரில் வந்துச்சு, இப்போ கத்திரிப்பூ கலராக ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம். 5-6 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ வேல்டெயில் ஜீப்ரா 6 பீஸ் 100 ரூபா வரும். ப்ரீடிங் சைஸ் தான். ஸோ இதை விட கம்மியான ஆஃபர்னால் கஷ்டம். ஸோ வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் மூனில் ஃபீமேலு. ஸோ இதோட பேர் அப்படின்றத விட முன்னாடி 5 பீஸ் 100 ரூபான்னு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 4 பீஸ் 100 ரூபான்னு வந்துச்சு. இது கொஞ்சம் சைஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தர் 10 பேர் புக் பண்ணிட்டாங்க. மேலே ஃபஸ்ட்டு 10 பீஸ் இல்லை. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படின்னா நாளைக்கு ஸ்டாக் வரும் கண்டிப்பாக. அதை சண்டே காலையில் ஒரு வீடியோ போடுவேன். அதில் உங்களுக்கு 4 பீஸ் 100 ரூபான்னு கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மிக்சடு கப்பி குட்டிங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 50-60 குட்டி எடுக்கிறேன். அந்த குட்டிங்கெல்லாம் இதில் தான் போட்டு வைக்கிறேன். இருக்கா என்னன்னு கூட தெரியல. ஸோ அவ்வளோ குட்டிங்க போட்டுட்ருக்குது. அதை பார்த்துக்கிறதுக்கு முடியல, அதுதான் விஷயம். கப்பி குட்டிங்களை வளர்க்க திறமை இருந்துச்சு அப்படின்னா நான் ஏன் போயிட்டு சென்னையில் ஸ்டாக் எடுக்க போகிறேன்? பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அப்படின்னா கஷ்டம். அதுக்கப்புறம் அப்படின்னும் போது ஸோ ஒரு 5 பேர் கிளாஸ் பெல்லி கொய் நான் கேப்பு நல்ல ஆஃபரில் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ யாருமே வாங்கலை. அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய அட்ரஸை கொடுத்து நானே வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கு ஒரு செட்டப்பை போட்டு அது இன்றைக்கி குட்டி போடுமோ நாளைக்கு குட்டி போடுமோன்னு ஒரு மாதிரி தயக்கத்துலேயே அதுங்குது நானுங்கிறேன். ஸோ அது குட்டியை போட்டால் அது குட்டிங்களை நம்மளால் பார்த்துக்க முடியறதில்ல. அதுக்கும் பாவம் கஷ்டம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஒரு 5 பேர் இருக்குது. ஒரு நல்ல ரேட்டில் பண்ணிக்கலாம். எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா பண்ணித்தரேன். கொரியரோட ஒரு 500 ரூபா, ஒரு 470 480 கூட பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா சொல்லுங்கள். இப்போ காலையில் ஸ்டாக் இல்லாமல் போன டைம் அந்த ஸ்டாக்ஸில் எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பிளாட்டியில் ஒரே ஒரு ஃபீமேலு குட்டி போடுவோனான்னு பார்த்துட்டுருக்குது. நல்லா ஃபுல்லாக லோடடு. ஃபஸ்ட்டு மேல் இல்லாமல் ஃபீமேலை மட்டும் வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மேல் போட்டேன், 2 மேல் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மேல் போட்டேன். அதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாதான்னு பலூன் மாநிலத்துக்கு ஒரு மேலே போட்டு வச்சுருக்கிறேன். அது எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு குட்டி போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி சொன்ன 126 பிளான்ஸ் காம்போவில் உங்களுக்கு அசோலாவும் டக்வீடும் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னும் போது இது ஹைட்ரல்லா. ஸோ ஹைட்ரல்லாவும் உங்களுக்கு வந்துடும். அதே போல் ஃபாக்ஸ் ஸ்டைலும் வந்துடும். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைல், ஹைட்ரல்லா, அசோலா, டக்வீடு, அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வரும். மிக்சடு கப்பி காலையில் வந்தது. இது எல்லாத்தையுமே அனுப்பினவனுக்கே ரிட்டன் அனுப்பிக்கலான்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்மகிட்ட நிறைய மிக்சடு கப்பிக்குது. ஸோ அதை அந்த பையனே விற்றுக்கிறேன் அப்படின்றதுனால ஸோ அவனுக்கே அதை கொடுத்துட போகிறோம். அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கும் பார்த்தாச்சு. மீது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூன்டெயில் டம்போயர் மாலி இருக்கும். 6 பீஸ் 100 ரூபா. கொய் 1-2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் விட்ருங்க. மாலி இருக்குது. மாலிலே பெரிய சைஸ் இருக்குது, ஃபீடிங் மாலியும் இருக்குது. பெரிய சைஸ்னால் உங்களுக்கு 5 பேர் 100 ரூபா வரும். சின்ன சைஸு அப்படின்னும் போது 15 பீஸ் 100 ரூபா வரும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட மொயினாக்குது. ஸோ நேற்று ஒரு 4-5 பேர் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குடத்தை மட்டும் ஓப்பன் பண்ணி ஸோ மீதி இருந்ததை இந்த கவர்லேயே போட்டு விட்டுட்டு ஈஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் அது இல்லாமல் நம்மக்கிட்ட 4 கவர் இருக்குது. அதாவது 4 குடம். ஸோ 5 குடத்தில் நம்ம போட்டோம். இதில் ஒரு குடத்தை மட்டும் நேற்று ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 4 குடம் இருக்குது. ஸோ மொயினா இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெகுலராக அவைலபிளாகவே இருக்கும். இது என்னானே தெரியல பாவம். மொத்தத்தையும் பிடிச்சி மாலி டப்பில் தான் போட போகிறேன். ஸோ பாய்.